இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி. காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் புதன். மிதுன ராசிக்கு வந்து பாருங்கள், 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதாவது மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி கும்பராசியில் இருக்காங்க, சொந்த வீட்டில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. குரு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மேச ராசியில் இருக்காங்க. இந்த வருடம் வந்து பாருங்கள், குருவோட பயிற்சி நடக்கும். இந்த வருடம் சனி பயிற்சி கிடையாது, ராகு கேது பயிற்சி கிடையாது, ஆனால் குரு பயிற்சி நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அதாவது விரயஸ்தானத்துக்கு ரிஷப ராசிக்கு வந்துடுவார். ராகு 10ல் தான் இருப்பார், சனி 9ல் இருப்பார், கேது வந்து 4ஆம் இடத்துல இருப்பாங்க. இந்த வருடம் நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நீங்கள் வந்து பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்திருப்பீங்க, சரிங்களா? அதை வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களுக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த வருடம் பொதுவாக நம்ம நம்ம பார்க்கும்போது மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குன்னே சொல்லிடலாம். ஏன்னா கிரகநிலைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருக்க ராகு என்ன பண்ணுவார்னா, நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். நல்ல தொழிலை வந்து டெவலப் பண்ணிடுவீங்க. நல்ல தொழில் அமையும் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பாருங்கள், கடந்த 2.5-3 வருஷமாக நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கிடையாது. மிதுனராசி நேயர்கள், இந்த 3 நட்சத்திர நேயர்களும், திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் பார்க்க கிடையாது. நல்லது நடக்கிற மாதிரி வர்ற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்று, ஆனால் நடந்தது வேறு மாதிரி ஒன்று நடந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. 2020, 21, 22 பாருங்கள், கடுமையான பாதிப்பு. ஒரு சில பேர் 2023 கூட பிரச்சனையில் தான் இருந்தீங்க. 2023 கூட ஒரு சில பேர் தான் நல்லா இருந்தீங்களே தவிர, ஒரு சில பேர் பிரச்சனையில் தான் இருந்தீங்க. பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்தது. புதுசாக ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சது. உங்களுக்கு புதுசாக பிரச்சனைகள், அசிங்க அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள், ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்ததுங்க. நிறைய பிரச்சனையில் போய் மாட்டினீங்க. தப்பே செய்யாமல் நிறைய பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மிதுனராசி நேயர்கள். ஆனால் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க ராகு வந்து பாருங்கள், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு சில பேரில் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருவீங்க இந்த வருடம். நிறைய பேர் வந்து பாருங்கள், தொழில் ஆரம்பித்து அதில் வருமானம் இல்லை, தொழில் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பணத்தையும் நாங்கள் சேமிப்பு பண்ண முடியல, தொடர்ந்து விரையமாக தான் போயிட்டுருக்குங்க சார், பேருக்கு தான் நாங்கள் தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பணத்தை சேமிப்பு பண்ண முடியல, லாபத்தை சம்பாதிக்க முடியல, எந்த ஒரு சோர்ஸுமே எங்களுக்கு இல்லை, எந்த ஒரு இன்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டம சனியாலே பாதிக்கப்பட்டிருந்தீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு குருவோட வீட்டில் இருக்கார். அவர் வந்து குருவை போல செயல்படுவார். பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு தான், கொட்டி கொடுக்கும் கிரகம் ராகு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் ராகு வந்து மீனராசியில் இருக்கிறதுனால தொழிலில் நிறைய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, வருமானம் வரப்போகுது, பணம் பெருக போகுது, உங்களோட அந்தஸ்து உயரப்போகுது. இது எல்லாமே இந்த 2024ஆம் ஆண்டு நடக்கும். அப்போ மிதுனராசி நேயர்களோட வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது, தரமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த 2024ஆம் ஆண்டு நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த ராகு வந்து தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பார், நிறைய சக்ஸஸ் கொடுக்க போகிறாரு, நிறைய ஆர்டர் உங்களுக்கு தேடி வரும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வியாபாரம் பிஸ்னஸ் வந்து சூப்பராக இருக்க போகுது, பெருக போகுது, சரிங்களா? ஒரு சில பேரில் பாருங்கள், ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நடந்திருக்காது. வேற ஒரு கிளைகள், இன்னொரு பிரான்ச்சஸ் எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்க முடியும். அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம். தொழிலுக்காக முதலீடு போட போகிறீங்க, தொழிலுக்காக விரயம் பண்ண போகிறீங்க. பணத்தை முதலீடு போட்டு அதை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு.
12ஆம் இடத்துக்கு குரு வந்துடுவார். மே மாதம் 1ஆம் தேதி குருவோட பயிற்சி நடக்கும். அந்த குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து சுப விரயங்களை கொடுப்பாரு. தொழிலுக்காக விரயம் பண்ண போகிறீங்க, வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு மூலமாக லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியாக தூங்க போகிறீங்க இந்த வருஷம். ஆனால் 12ல் குரு வந்துட்டாலே பாருங்கள், அயன சயன போகஸ்தானத்தில் குரு வந்தால் ஒரு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். இதே 12ல் சனி செவ்வாய், ராகு செவ்வாய், சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் தூக்கம் இருக்காது உங்களுக்கு. சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நிம்மதி இருக்காது. ஆனால் இப்போ குருவோட 12ஆம் இடத்துக்கு வரனால நிம்மதியாக தூங்க முடியும். உங்களால் வெளிநாட்டிலிருந்து நிறையா லாபங்கள் கிடைக்கும், பிரயாணங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும், சக்ஸஸ் பார்ப்பீங்க இந்த வருஷம். நிம்மதியான ஒரு வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து எங்கே பார்ப்பார்? 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வையை உங்கள் ராசிக்கு வந்து மகர ராசி பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், வெளியே எங்கேயோ பணத்தை கொடுத்துருப்பீங்க, எங்கேயோ கொடுத்து மாட்டியிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் பணம் வரக்கூடிய மாதமாக இந்த வருடமே உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. இந்த மே மாதத்துலேருந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். இந்த வருடமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மே மாதத்துலேருந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும். பணம் வரக்கூடிய மாதம். வெளியே பணம் கொடுத்துருப்பீங்க, திருப்பி வரும். எப்போ உதவி பண்ணியிருப்பீங்க யாருக்கோ, அவங்க வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நல்ல நண்பர்கள் அறிமுகமாவாங்க. இதெல்லாம் நடக்கும். ராசிக்கு வந்து குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, ஒரு இடத்த வாங்கி போடுவீங்க, ஒரு நிலம் வாங்குவீங்க, ஒரு சொத்து சேர்க்கறது, வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இது எல்லாமே நடக்கும் இந்த வருஷம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அம்மாவோட சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் தாய்மொழி வழி உறவினர்களால் லாபம் கிடைக்கும். தாய் வழி சொத்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக இந்த வருடம் இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே படிப்படியாக மாறும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்க போகிறீங்க. அப்படி 9ல் இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. 8ல் இருக்க சனி தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாரு. அது 2020, 21, 22 ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அடி மேலே அடி விழுந்திருக்கும். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது வேறையாக இருந்திருக்கும். எல்லாமே உல்ட்டாவாக நடந்திருக்கும். எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். உங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வாங்கினது வந்து கெட்ட பேர் தான் வாங்கினீங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் தான் செஞ்சாங்க. நீங்கள் யார் உயிருக்கு உயிராக பழகுனீங்களோ அவங்க வந்து உங்களை கை விரிச்சிட்டு போயிட்டாங்க, உங்களை கை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களாம் உதவியே செய்யலை உங்களுக்கு. உங்களை பயன்படுத்துனவங்க தான் அதிகம். சரிங்களா? உங்களை யூஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வளர்கிற காரணமாக இருந்தீங்க, ஆனால் உங்களை வந்து யாரும் வளர்த்தி விடலை, யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப் பண்ணல, யாருமே உங்களுக்கு உதவி பண்ணல. இதெல்லாமே 2.5-3 வருஷம் எல்லாமே பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து மிருகசீரிஷம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை அல்லது புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வருடம் நல்ல ஒரு வருஷமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குங்க சார், எல்லாமே பிரச்சனையாக இருக்குது, நல்லதே நடக்க மாட்டேங்குது, சொல்கிறது ஒன்று ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இப்படி நடக்கும். நல்ல பலன் சொல்லுவாங்க, ஆனால் நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு அர்த்தம், பாதகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நம்ம பொது பலனாக பார்த்துட்ருக்கோம். அதாவது தொழில் நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வாகன யோகம், சொத்து சேர்க்கக்கூடிய இந்த அமைப்பு இதெல்லாமே நல்லா இருந்தாலும், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதெல்லாமே ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட லைஃப், உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும். என்ன கிரகம், என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, நல்லது பண்ணுதா, கெட்டது பண்ணுதா, இதை பார்த்து தெரிஞ்சிட்டா தான் நம்ம இதை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உங்களோட வயசு என்ன வயசில் போயிட்டுருக்கீங்க, உங்களோட வயது எப்படி இருக்குது, அதாவது உங்கள் வயசு, உங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, உங்களுக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது, கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சால் தான் நம்ம எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சொந்த தொழில், வியாபாரம், வேலை, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, திருமணம், புத்திர பாக்கியம், முதலீடு போடலாமா வேண்டாமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, என்ன உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நம்ம என்ன ஏது நம்ம டீப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே
உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.